أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليم تكبيرا مخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي إني ميت وإنك حي يا ربي ربي زدني علما وربي زدني علما ربي زدني علما எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் நம் உயிருள் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வதிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த சிறப்பான மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உதித்து 1500 வருஷம் ஆயிடுச்சு. 1500வது பிறந்த தினம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் இது 1500வது வருஷம். ஒரு தனிநபர் இத்தனை வருஷம் எந்த தலைவராலும் போற்றப்படாது. எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் மறைஞ்ச பிறகு 1500 வருஷமா அவர் நினைவு கூறப்படுமான்னு சொன்னால் நிச்சயமாக நினைவு கூறப்படாது. மிஞ்சி போனால் ஒரு நூற்றாண்டு விழா, பொன் விழா, வெள்ளி விழா, ஒரு 200 அப்படிதான். அதுக்கு மேலே யாரும் அந்த தலைவர் நினைவு கூற மாட்டாங்க. நினைவு கூற வேண்டிய அவசியம் உலகத்தில் ஏற்படலை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1500 வருஷம் ஆன பிறகும் இன்னும் எல்லா முஃமினுடைய நெஞ்சிலும் நீங்காத நினைவாக இடம்பெற்றிருக்கிறாங்க. எல்லா பள்ளியிலும் மீளாது பயான் வைக்கிறாங்க. சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அதிசயம், அதை நினைச்சாலே நமக்கு அதிசயமாக இருக்குது. சரியாக சொல்லணும்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்த வருஷம் 63 வருஷம் தான். துல்லியமாக கரெக்டாக எத்தனை நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தாங்க சொன்னால் 22,330 நாளும் 6 மணி நேரமும் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வஃபாத்தானது மொத்தம் 22,330 நாளும் 6 மணி நேரமும் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனி நபரை உலகம் இன்றளவும் கொண்டாடிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய ஆளுமை திறன் என்ன, அவருக்கு மேலே நம்ம வச்சிருக்கிற பாசம், அதுதான் இங்கே முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் சொந்தம், முஸ்லிமுக்கு மட்டும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விஷயம் அல்லாஹ் உலக மக்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொந்தமாக வச்சிருக்கிறான். ஒன்று ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ். நீ யாரை வணங்கினாலும் சரி, யாரை தெய்வமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் முழு உலகத்துக்கும் அல்லாஹ் இறைவன் யாரை சொன்னால் ஒருத்தன் அல்லாஹ் தான். 2வது திக்ருல்லா, முழு உலகத்துக்கும் வேதம் எதுன்னு சொன்னால் குரான் தான் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்கிறான். 3வது யாருன்னு சொன்னால் ரஹ்மத்துல் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் ரஹ்மத். அது எந்த மதத்தை சார்ந்தனாலும், யாரை வணங்கினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரஹ்மத். இந்த 3ம் அல்லாஹ் பொது உடைமையாக்கிட்டான். 3மே எல்லாத்துக்குமே சொந்தம். உலக மக்கள் பிறந்த மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே, மரம், செடி, கொடி எல்லாத்துக்குமே இந்த 3 சொந்தம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு கவிஞர் இப்படி எழுதினாரா, நாயகம் பிறந்தது எல்லாத்துக்குமே சந்தோஷம். எந்த அளவுக்கு சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உதித்ததுனால சொர்க்கத்துக்கும் சந்தோஷம், நரகத்துக்கும் சந்தோஷம் அப்படின்னு கவிஞர் எழுதினார். அதை படித்து ஒருத்தன் கேட்டான், நான் அந்த கவிஞர்கிட்ட போய், நீங்கள் சொல்கிறது சரிதான், எல்லாத்துக்கும் சந்தோஷம் சரிதான், எப்படி நரகத்துக்கு எப்படி சந்தோஷம் அப்படின்னு கேட்குறாரு.
எல்லாத்துக்கும் சந்தோஷம் சரி, நரகத்துக்கு எப்படி சலாசம் பிறந்த எப்படி சந்தோஷம் அப்படின்னு கேட்கறாரு. அப்போ அந்த கவிஞர் சொன்னாராம், நரகம் சந்தோஷப்பட்டுச்சான். ஏன்னு சொன்னா, நல்ல வேளை முகமது உலகத்துல பிறந்தாரு, அவர் மட்டும் உலகத்துல பிறக்கலன்னு சொன்னா பூரா பயில நரகத்துக்கு வந்து சேர்ந்திருப்பான் அப்படின்னு நரகம் சந்தோஷப்பட்டுச்சான். சல்லல்லாஹு பிறக்கலன்னு சொன்னா எல்லாரும் நரகத்தான் போயிருப்பாங்க, சல்லல்லாஹு தான் நரகத்தை மீட்டெடுக்கக்கூடிய நபர் சல்லல்லாஹு அப்படின்னு நரகம் சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்னு கவிஞர் இருந்தார். உண்மை அதுதான். சல்லல்லாஹு சஃபாத் இல்லாம சொர்க்கம் போறது கேள்விக்குறிதான். சல்லல்லாஹு ரொம்ப முக்கியமான ஒரு நபர், உலகத்துல முஸ்லிமுக்கு எல்லாரும் முக்கியம். சரி, சொர்க்கத்துக்கு எப்படி சந்தோஷம் அப்படின்னு அந்த கவிஞரை பார்த்து அந்த நபரை கேட்டார். நரகத்துக்கு சொல்லிட்டீங்க, சொர்க்கம் ஏன் சந்தோஷப்பட்டு சல்லாசம் பிறந்து ஏன் சொர்க்கம் சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த கவிஞர் திரும்ப சொல்றாராம், அந்த சொர்க்கம் சொல்லுமா, நல்ல வேளை முகமது உலகத்துல பிறந்தாரு, அவர் மட்டும் பிறக்கலாம் சொன்னா சொர்க்கம் காலியா போயிருக்கும், ஒருத்தவங்களும் சொர்க்கத்துக்கு வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொர்க்கம் சந்தோஷப்பட்டுச்சான். ஏன்னா சொர்க்கத்தை அழைச்சி போற நபர் சல்லாசம் மட்டும் தானே. அதனால எல்லாத்துக்கும் சந்தோஷம், சொர்க்கத்துக்கும் சந்தோஷம், நரகத்துக்கும் சந்தோஷம். சலாசம் பிறந்தது இந்த ரபியுல் அவல். ரபியுல் அப்படின்னு சொன்னா வசந்தம், ரபியுல் அவல்னா முதல் வசந்தம். இந்த மாசம் சலாசம் பிறந்தாங்க. சில நபர் இப்படி கேட்கறாங்க, குறுமதியாளர், அதாவது தங்களை அறிவாளி அப்படின்னு நினைச்சு நபர் கேட்கறாங்க, சலாசம் பிறந்தது இந்த மாசம் தான், சலாசம் வஃபாத் உலகத்துல மறைஞ்சது இதே மாசம் தான். சலாசம் பிறந்தது ரபியுல் பிறை 12, அதே ரபியுல் பிறை 12 சலாசம் வஃபாத் ஆறாங்க. இப்படி இறந்த நாளும் சேர்ந்து வருது, நீங்க இதை கொண்டாடுறது கூடுமா? ஒரு நபர் பிறந்தது கொண்டாடுறீங்க, அது ஏத்துக்கிற மாதிரி லாஜிக்கா இருக்குது. அவர் இறந்துட்டாரு, இதை எப்படி நீங்க விமர்சையா பயானா வச்சு பெருசா இப்படி பள்ளியாசில கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. பொதுவாக அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, ஒரு அரசியல்வாதி ஒரு ஸ்கூலுக்கு வராரு, அந்த ஸ்கூலை கட்டுறாரு, கட்டும் போதே ஒரு 4-5 கழிவறையும் சேர்த்து கட்டுறாரு. அவரை மேடையில புகழும் போது எங்க பள்ளிவாசி எங்கள் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கழிவறை கட்டி கொடுத்த முதல்வரி அப்படின்னு புகழ மாட்டாங்க. அவர் என்ன நல்லதும் கெட்டது செஞ்சாருன்னு சொன்னா நல்லதை மட்டும் தான் சொல்லுவோம், கெட்டதை சொல்ல மாட்டாங்க. தப்லீக் ஜமாத் வராங்க, சில பேர் அறிமுகப்படுத்தாங்க, இவர் மல்லிகடை வச்சிருக்காரு, இவர் நல்ல ஜமா சாத்தி நல்லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர இவர் தொழுகைக்கே வரமாட்டாரு, இவரை ஜமாத் வந்து ஓடி போயிடுவாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒரு மனிதர் நல்லதை தான் எடுத்து காட்டுவாங்க தவிர கெட்டதை காட்ட மாட்டாங்க. சலாசம் பிறப்பு அது நல்லது இருக்கிறதுனால நம்ம கொண்டாடுறோம் என்பதாக ஊழ மக்கள் விளக்கம் தராங்க. அதாவது நல்லது கெட்டது சேர்ந்து இருந்தா நல்லதை தான் நம்ம சொல்லுவோமே தவிர கெட்டதை மறந்துடுவோம். அதுதான் உலக நீதி. அதுதான் ரபியுல் அவல். 1500 வருஷமா சலாசம் பத்தி நம்ம இன்னும் புகழ்ந்துட்டு இருக்கோம் சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நான் மிகச்சி சொல்றதை நினைக்க வேணாம். குரான் சல்லல்லாஹு உலகத்துக்கு அனுப்பப்பட்டது 2 குரான், ஒன்னு ஏட்ல இருக்குது, இன்னொன்னு சலாசம். இன்னொரு குரான் யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 குரான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டது. ஒரு குரான் 30 ஜுஸு கொண்டது, 114 சூரா, 6606 ஆயத்தை கொண்டது. இன்னொரு குரான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு குரானா வாழ்ந்து காமிச்சாங்க. இது ஐஷா சொல்லி காட்டுறாங்க, கான ஹுல்குஹு அல் குரான். ஸல்லல்லாஹு எப்படி இருந்தாங்க சொன்னா குரான் மாதிரியே வாழ்ந்து காமிச்சாங்க என்பதாக சொல்றாங்க. ஒரு குரான் பார்த்து ஓதுவதற்கு, இன்னொரு குரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொன்னா பார்த்து வாழ்வதற்கு. சலாசம் ஹதீஸை பார்த்து அவங்க எப்படி வாழணும் அப்படி வாழ்றது தான் குரான். ரெண்டுமே சலாசம் 2 குரான் அல்லாஹ் நம்ம காமிச்சிருக்கா. ஒன்னு ஏட்டு வடிவில இருக்கும், ஒன்னு சொல் வடிவில, இன்னொன்னு செயல் வடிவில சலாசம் வாழ்ந்து காமிச்சு போயிட்டாங்க. ரெண்டுமே நமக்கு முக்கியம் என்பதா சொல்லி காட்டுறாங்க. மீலாது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. மீலாது சொன்னா பிறந்த நாள், சலாசம் நபியை புகழ்றது தான். நம்ம மீலாதுன்னா பெருசா போறதுக்கு 2வது 5வது பர்த்டே 6வது பர்த்டே பெருசா கேக் வெட்டி கொண்டாடுறது, மண்டபம் பிடிச்சி பலூன்னா வச்சு பெரிய டெக்கரேஷன் அப்படி நம்ம கொண்டாட போறது கிடையாது. ஒரு சின்னதா ஒரு பயானு அல்லது யாராவது உணவு கொடுப்போம், ஏதாவது ஆண்டு விழா, இதுதான் மீலாது. நம்ம பெருசா நம்ம நினைக்காம கேக் வெட்டி 1500வது வருஷம் 1500 கேக்கை செஞ்சு ஒரு பெரிய அருவா வச்சு வெட்டுறது கிடையாது. இதுக்கு பேரு பர்த்டே கிடையாது. இது யாரோ கண்டுபிடிச்சாங்க, அந்த முஸ்லிமத்தை இன்னும் ஒட்டிக்கிட்டே இருக்குது. அந்த பர்த்டேன்றது அந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நம்ம பர்த்டே சலாசம் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பயான் நிகழ்ச்சி, சலாசம் வாழ்க்கை வரலாறு மொத்தம் எத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் மீலாது பயான் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இப்ப இந்த பயான சின்ன பசங்களா இருக்கிறீங்க, நம்ம சொல்ற விஷயம் பெரியவங்களுக்கு பழசா இருக்கலாம், ஆனா சின்ன பசங்க புதுசா இருக்கும். ஒவ்வொரு தனிநபரும் சலாசமுடைய வரலாறு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா நம்மளை பார்த்து சொல்றாங்க இல்லையா, முஸ்லீம்னா இந்தியா விட்டு வெளியே, நாட்டை விட்டு வெளியே எடுங்க, பாகிஸ்தான் போங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ ஒருத்த வந்து நம்மளை கேட்கறான், நீ முஸ்லீம் தானே, நீ நாட்டுக்கு என்னடா செஞ்சு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லியிருப்போம்? என்னுடைய முன்னோர்கள் தான் சுதந்திரம் வாங்கி தந்தாங்க, அவங்க தான் அப்படி பண்ணாங்க, கொடி வடிவமைச்சது சொரிய அந்த பெண்மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப அந்த முன்னோர்கள் சொல்லக்கூடிய வச்சுதான் நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்னோர்களுடைய அந்த வரலாற்றை நம்ம மறந்தோன்னு சொன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு கதை கட்டிட்டுவாங்க. அதுதான் சொல்றேன், சல்லாசமுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னாதான் உண்மையான முஸ்லீமுக்கு அர்த்தம். சல்லாசம் வரலாறு தெரியாம நீங்க பிஏ படிங்க, பிஎட் படிங்க, லாயராக, வக்கீலாக, டாக்டராக, அதுல எந்த ஒரு புண்ணியமோ எந்த ஃபாயிதாவும் கிடையாது. சல்லாசம் வரலாறு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா இருக்குது. மீளாத வரையா பேசணும் நிறைய விஷயம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னா முதல் வார்த்தை நம்ம என்ன சொல்றோம்? காதுல அப்பா அம்மா பேரு அப்துல்லா, உங்க அப்பா பேர் அப்துல்லா, அம்மா பேர் ஆயிஷா அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது.
ஒவ்வொரு குழந்தை உலகத்துல பிறந்தவுடனே காதல் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த 2 பேர் தான், ஒன்னு அல்லாஹ் இன்னொன்னு முகமது. எல்லா குழந்தைக்கும் முதல்ல சொல்லக்கூடிய பேரு இந்த கலிமா தான். அதே மாதிரி ஒவ்வொரு முஸ்லீமும் கடைசி ஆசனை தெரியுமா, அதிகபட்ச ஆசனை தெரியுமா, நாங்க மௌத்தா போகும்போது கலிமாவோட மௌத்தா போயிடலாம். இந்த குழந்தை பிறந்த உடனே கேட்டாங்க இல்லையா அந்த கலிமா, அதே கலிமாவை மௌத்தா போகும்போது சொல்லிட்டு மௌத்தா போகணும். இதுதான் ஒரு முஃமினுக்கும் அதிகபட்ச கடைசி ஆசை. அதுதான் சொல்றாங்க, மன்கான லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல ஜன்னா. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்றாங்களோ அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு முஸ்லீமும் சலாசம் நினைக்காம இருக்க முடியாது. தூங்கும் போது சலாசம் எப்படி தூங்கணும் அப்படி தூங்குவது, சாப்பிடும் போது சலாசம் எப்படி சாப்பிடுறது, பள்ளிவாசல் உள்ள வரும் போது, ஒரு சட்டையை போடும் போது, எண்ணெய் தேய்க்கும் போது, குளிக்கும் போது, நகம் வெட்டும் போது, இப்படி ஒவ்வொரு விஷயமும் சலாசம் என்ன சொன்னாங்களோ அதுதான் வாழ்க்கையில கொண்டு வரும். இப்படி சலாசம் பிரிச்சு வாழ முடியாது. ஒரு முஸ்லீம் உண்மை முஸ்லீமா இருந்தா சொன்னா அதை பிரிச்சு வாழ முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா சலாசம் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்க வீட்டு கழிவறை கட்டுறதா இருந்தா கிபிலா முன்னோக்கிய பின்னோக்கிய கட்டாதீங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்று அளவிலும் எந்த முஸ்லீம் வீட்டுல போய் பார்த்தாலும் கழிவறை கிபிலா முன்னோக்கிய பின்னோக்கிய இருக்காது. ஒரு நபர் தனி நபர் சொல்லு இன்றளவும் ஹயாத்தா இருக்குன்னு சொன்னா அவருடைய ஆளுமை என்ன, அவருடைய புகழ் என்ன, அவருடைய கண்ணியம் என்ன, அந்த புரிஞ்சு பார்க்கலாம். எந்த முஸ்லீம் வீட்டையும் பாத்ரூம் டாய்லெட்டு கிபிலா முன்னோக்கி இருக்காது பின்னோக்கி இருக்காது. ஏன், நம்ம நாயம் சொல்லியிருக்காங்க. சல்லாசம் சொன்னதை நம்ம அப்படியே ஹயாத்தாக்குறோம். ஒரு தலைவரை ஒரு 5 ரூபாய் ஒரு தலைவர் ஏதாவது ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு, ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தாரு, ஒரு பொது தண்ணி டேங்க் வச்சுட்டான்னு சொன்னா மேடை போட்டு புகழ்றோம். பொன்மன செம்மல், கொடுத்த கை சிறந்த கரம் அப்படின்னு சொல்லி புகழ்றோம். அந்த கொடுத்தவரைக்கே வெக்கமா போயிடும். நம்ம அவ்வளோ செஞ்சுட்டோம் அப்படியே வெக்கமா போயிடும். நமக்கு முழு முஸ்லீமோட வாழ்க்கை இருக்க ரத்தத்துல கலந்த நபரை நம்ம புகழ்றது கூடாதுன்னு சொல்றோம். இது எந்த அளவுக்கு ஒரு அநியாயமா இருக்குது. சலாசையம் புகழ்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு சின்ன ஒரு தண்ணி கட்டி கொடுத்தாரு அல்லது ரோடு போட்டாருன்னு சொன்னா அவரை மேடை வச்சு புகழ்றோம், சால்வை போட்டு கண்ணி வைக்கிறோம். அவருக்கே வெக்கமா இருக்குது. இதனால இந்த அளவுக்கு நம்ம புகழ்றாங்களே, சும்மா ஏதோ கொஞ்சம் தான். நம்ம அவர் சொத்து மதிப்பு பல கோடி, அவர் 1000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாரு, நம்ம மேடை போட்டு புகழ்றோம். அவருக்கே இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டோம் சொல்ற முகம் சுளிக்கிற அளவுக்கு அவர் வெக்கமா இருக்குது. ஆனா சலாசம் நம்ம ரத்தத்துல கலந்து எல்லாமே. ஒரு முஸ்லீம் பிறந்த உடனே காதுல பாங்க சொல்றோம், அடுத்து சலாசம் சுன்னத், அடுத்து அக்கிக்கா கொடுக்குறோம், முடி எடுக்கிறோம். ஏன்னா சலாசம் சுன்னத். கத்தனா செய்யறோம், சலாசம் சுன்னத். நிக்காக வைக்கிறோம், ஒரு மௌத்தா போறாரு இப்படியே கஃபன் செய்யறோம், எப்படி அடக்கம் செய்யறோம். இப்படி பிறந்தது இறக்குற வரைக்கும் சலாசம் எதை சொன்னாங்களோ எது சொன்னதோ அதுதான் செஞ்சு வாழ்றோம். இதுக்கு பேர் தான் சலாசமுடைய முஹப்பத். இதுதான் சலாசம் புகழ்ந்து சொல்லி காட்டுறோம். கபுர்ல பிறக்கிற பிறக்கிற மௌத்து வரைக்கும் கிடையாது, மௌத்தை தாண்டியும். இன்னும் சொல்ல போனா கபுர்ல அடக்கம் செஞ்ச உடனே கேட்கிற கேள்வி மன்றபுக்க மாதீனுக்கு அப்படின்னு அல்லாஹ்தாலா மலக்குமா எழுப்பி நம்மளை கேட்பாங்க. இப்படி கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். கேட்பாங்க முதல் கேள்வி மன்றபுக்க, ஒரு ரப்பு யார், அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். மா தீனுக்க, ஓ தீன் இஸ்லாம். அப்புறம் ஒரு கேள்வி மா நபிக்க, ஓ நபி யார், முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஒரு பட்சம் இருக்கட்டும். இன்னொரு கேள்வி சலாசம் முகத்தை ஒரு உருவப்படத்தை காமிச்சு ஒரு போட்டோ காமிச்சு இவர் யார் தெரியுதா அப்படின்னு கபர்ல கேட்பாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல 7 இடத்துல பதிவு செய்யப்பட்டு 7 இடத்துல இதே மாதிரி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மன்றபுக்க தீன் என்ன, ஒரு ரப்பு யாருன்ற கேள்வி எதுக்குன்னு சொன்னா அதெல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு அபூஜஹல் இருக்கான் இல்லையா, அவன் முஸ்லீம் கிடையாது. அவன்கிட்ட போய் ரப்பு யாரு கேட்டா அவன் அல்லாஹ் தான் சொல்லுவான். அவன் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், ரசூல் ஏத்துக்கல, அவன் அல்லாஹ் தான் சொல்லுவான். வேதக்கால போய் உன் தீன் என்ன கேட்டா இஸ்லாம் தான் சொல்லுவான், நான் முஸ்லீம் தான் சொல்லுவான். அவங்க சலாசம் ஏத்துக்கல. இந்த கேள்வியில எதுக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்றது, சலாச உம்மத்தை தனியா பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி கேள்விலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. கடைசியா சலாச உம்மத்தை போட்டோ பார்த்து கேட்பாங்க. நமக்குலாம் டவுட் வரும், நம்ம எப்படி அந்த போட்டோ பார்த்து சலாசம் சொல்றது அப்படின்னு. உண்மையான முஸ்லீமா கலிமோட உலகத்தை வாழ்ந்திருந்தா அந்த போட்டோ காமிச்ச உடனே அவர் தான் முகமது நமக்கு தெரிஞ்சு போயிடும், சலாசம் அவங்க தான் தெரிஞ்சு போயிடும். அப்படி சொன்னா அந்த மற்ற எல்லா கேள்வியும் அதிகபட்ச கேள்விலாம் ஃபில்டர் பண்றது, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அல்லாஹ் சொல்றவன் இஸ்லாம் சொன்னவன் மற்ற எல்லாம் ஃபில்டர் பண்ணி கடைசியா அந்த கேள்விக்கு மாட்டிடுவான். அல்லாஹ் வணங்காத எல்லாம் யார் இந்த மண் ரப்புன்னு கேட்டா ரப்பு இல்லை அப்படின்றான், அவன் போயிடுவான். தீனுக்குன்னா இஸ்லாம், அவன் இஸ்லாம் சொல்லலாம், வேற ஏதோ மதம் பேசணும், அவனும் போயிடுவான். இப்படி ஒவ்வொருத்தரா போய் கடைசியா இருப்பாங்க. அவங்கள ஃபில்டர் பண்ணி இருக்கிறது தான் இந்த கேள்விலாம், இந்த அதிகபட்ச கேள்வி. கடைசியா அல்லாஹ் ஸல்லல்லாஹு போட்டோ காமிச்சு மலக்கு மேல கேட்பான், யாருன்னு கேட்ட உடனே அவன் முஹம்மது அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்குன்னு சொல்லி கபர் எல்லாம் விசாலமாக்கி விட்டுருவான். சொர்க்கத்துடைய காத்து கபர்ல வந்துகிட்டே இருக்கும். நீ அங்க போய் சொல்லல அப்படின்னு சொன்னா சலாசம் அந்த கபர் நெருக்கடியாயினும் நரக்கத்துடைய குசுவாலே அந்த காட்டுல வீசிக்கிட்டே இருக்கும். ஏன் சொல்லணும்னு சொன்னா சலாசலம் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும், இன்னும் இறந்தது பிறகும் கபூர்ல வரைக்கும் அவருடைய அந்த சலாசம் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். சலாசம் தொடர்பு இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு சலாசம் ஒரு முஸ்லீமோட ரத்தத்துல ஊறி போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நமக்கு எந்த சிறப்பும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, முந்தைய காலத்துல 200 வருஷம் 400 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. நம்ம 60க்கு 70க்கு
தத்தக்கா புத்தக்கான்னு இருக்குது. இப்போ 10 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, 11 வயசு போனாங்க கீழே விழுந்தா அப்படியே மௌத்தா போயிட்டான், குளிச்சுட்டு இருந்தா மௌத்தா போயிட்டாரு. நம்மளோட வயசு நிரந்தரமே கிடையாது. ஆனா முன்றைய காலத்துல வாழ்ந்த உம்மத்தெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு. ஃபிரௌன் தெரியுமா, மூசாவோட எதிரி, அவன் வயசு என்ன தெரியுமா, அவன் மௌத்தா போகும்போது 403 வயசா வரலாற்ற பதிவு செய்யறாங்க. ஃபிரௌன் இந்த உலகத்திட்டு போகும்போது 403 வயசு அவனுக்கு. இன்னும் சொல்றாங்க அவன் 403 வயசு வரைக்கும் அவனுக்கு எந்த நோயுமே வரலாம். ஒரு மூக்குல சளி கூட பிடிக்கல. சளி கூட நமக்கு அடிக்கடி தும்பல் அதிகமா தலை குடிச்சா சளி பிடிச்சிக்கும், மழை நின்றா சளி பிடிச்சிக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும், கூலிங்கா ஜூஸ் என்ன குடிச்சா சளி பிடிச்சிக்கும். ஆனா ஃபிரௌன் 403 வயசு வரைக்கும் எந்த நோயுமே இல்லாம, தலைவலி இல்லாம, சளி பிடிக்காம ஆரோக்கியமா வாழ்ந்தான். அந்த ஆரோக்கியம் நம்ம கையில கிடையாது. பிறந்த குழந்தைக்கு சளி பிடிக்குது, பிறந்த குழந்தை ஜன்னி வருது, பிறந்த குழந்தைக்கு வயிற்று வலி எல்லாமே வருது, ஆரோக்கியம் கிடையாது. கூவத்து பலம் சக்தி எதுவுமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஜாபு சஹர பில்வாத், சமூது ஆது சமூக கூட்டம் இருந்தாங்களாம். அவங்க விரலால மலையை நோண்டுவானா. நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சு மலையை ஓடுறோம், செவுத்து ஓட்ட போடுறோம், மலையை நோண்டோம் இல்லையா, அவங்க கையை வச்சே மலையை நோண்டுவானலாம். கையை வச்சே மலையை நோண்டி நோண்டி ஊடு மாதிரி செய்வானுங்க. அந்த அளவுக்கு சக்தி எல்லாம் சமூக கூட்டத்து ஆது சமூக கூட்டத்துக்கு கொடுத்துருந்தான். நமக்கு செவுத்துல கை கதவுல போய் கை நசிட்டா கை 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 கத்துவோம், கை ஒரு 2 நாள் தூக்க முடியாது. கிரிக்கெட் விளையாடும் பால் பட்டுன்னு சொன்னா அந்த விரல அப்படியே தூக்க முடியாம வீங்கி போயிடும். இப்படி தலையில கல் பட்டுன்னு சொன்னா தலை ரத்தம் வரும். இப்படி நமக்கு அந்த அளவுக்கு உடல் பலமும் கிடையாது, சக்தியும் கிடையாது, ஆரோக்கியமும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் நோய், ஏதாவது நோய் வந்துட்டே இருக்கும். நோய் இல்லாம இருக்கவே முடியாது. ஏதாவது நோய் உலகத்தை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அல்லாஹ் நினைக்கலாம் அது ஒரு சுன்னத்து. ஏன் சொல்லுவோம்னு சொன்னா இப்படி எதுவுமே கிடையாது. ஆனா அல்லாஹ் குர்ஆன் தெரியுமா சொல்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நான் உலகத்துல வெளியாக்க சமுதாயத்திலே, அப்ப ஆதிபித ஆதம்ல இருந்து இன்று வரைக்கும் நான் வெளியாக்க சமுதாயத்தை யார் தெரியுமா சிறந்த சமுதாயம், குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்க தான் சிறந்த சமுதாயம். சலாஸ் உம்மத்தாகிய நம்மள சிறந்த சமுதாயம் அல்லாஹ் சொல்றான். காரணம் என்ன, ஊசி இமாம் முர்தா சாஹிப்ல சொல்றாங்க, குன்னா அஃலல் முர்தா ஷரீஃப்ல ஊசி இமாம் சொல்றாங்க, குன்னா அக்ரமுல் உம்மம், அதாவது நீங்க சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா, பி அஃலலில் ரசூல், நீங்க சிறந்த ரசூலோட உம்மத் ஆனதுனால நீங்க சிறந்ததா ஆயிட்டீங்க. வேற எந்த சிறப்பும் கிடையாது, சக்தி கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, பலம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு நமக்கு அந்த சிறப்புன்னு சொன்னா, நம்முடைய ரசூல் யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தலைவர் யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர். அந்த தலைவர் கீழே, அந்த உம்மத்து கீழே நீங்க வந்ததால நீங்களும் சிறப்பா போயிட்டீங்க. பலமா இருந்தாங்க, வீரமா இருந்தாங்க, நல்ல கோட்டெல்லாம் கட்டினாங்க, அப்படி ஆயுஸ்லாம் இருந்தாங்க, அவங்களாம் சிறந்தம் கிடையாது. நீங்க ஸல்லல்லாஹு உம்மத்து கீழே வந்துட்டீங்க பாத்தீங்களா, அதனால நீங்க சிறந்தீங்க. நம்மளாம் பாக்கியம் பெற்றேன். ஸல்லல்லாஹுடைய புகழ பாக்குறதுக்காக, புகழ் கேட்டதுக்காக வந்திருக்கோம் சொன்னா நம்ம மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவங்களாம். எந்த புகழ்ச்சியும், எந்த மௌலித் ஷரீஃப், எந்த புர்தா ஷரீஃப் ஸல்லல்லாஹு அதிகபட்ச எந்த கவிஞனும் புகழ்ந்தாலும் அல்லாஹ்க்கு கீழே தான் ஸல்லல்லாஹு கொண்டு வரும். தவிர எந்த நபியும், எந்த முஸ்லீமும், எந்த புகழக்கூடிய எந்த மௌலித் ஷரீஃபும் சரி ஸல்லல்லாஹு அல்லாஹ்னு சொல்லவே மாட்டோம். அல்லாஹ் சொல்லவே மாட்டோம். இது வரைக்கும் சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டோம். அல்லாஹ் தான், ரசூல் தான். எவ்வளவு புகழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு கீழே தான் ரசூலை கொண்டு வருமே தவிர அல்லாஹ்வுக்கு மேல, அல்லாஹ்வுக்கு இணையா கொண்டு வரவே மாட்டோம். அது சிறுக்குங்க. மௌலித் சிறுக்குன்னு சொல்றாங்க. சிறுக்குன்னு அர்த்தம் தெரியுமா, பேலன்ஸ். சிறுக்குன்னு சொன்னா இணைன்னு அர்த்தம். இந்த பக்கமும் இணை, இந்த பக்கம் 10 + 10, இது சிறுக்கு. அதாவது இணையா இருக்குது. 10க்கு 10 ஒரு இடம் போடுறோம்னு சொன்னா 1 கிலோ கல், 1 கிலோ மிளகா, இது இணை பேலன்ஸா இருக்கு. இதுக்கு பேர் தான் இணை, ஜோடியா இருக்குது. ஆனா சிறுக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு இணையா ஸல்லல்லாஹு கொண்டு வந்ததே கிடையாது, கொண்டு வரவும் மாட்டோம். அல்லாஹ் தான். நம்ம சொல்றது எப்படி சொல்றோம், முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு, அவர் ரசூலு, அவர் அப்து அப்படின்னு தான் சொல்றோம், அடிமைன்னு தான் சொல்றமே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொண்டு போனதே கிடையாது, கொண்டு போகவும் மாட்டோம். ஆனா சில பேர் குறுமதியாளர்கள் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி புகழ்றீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி புகழ்ந்து அல்லாஹ் செஞ்சு கொண்டு போறீங்க சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம அப்படி சொன்னதும் கிடையாது. நீங்க ஸல்லல்லாஹு முஹப்பத்ன்றீங்க, ஸல்லல்லாஹு முஹப்பத் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஸ்கூல்ல வேர்ல்டு மேப்பை காமிச்சுட்டா கேட்டாராம் சாரு, கூப்பிட்டுட்டு இங்கோடா எங்க அமெரிக்கா இருக்குது அப்படின்னு கேட்டாராம். ஒருத்தன் காமிச்சான், அவன் பேரு, ஒருத்தன் கூப்பிட்டு கேட்டான், அவன் பேர் அப்துல்லா. அப்துல்லா அமெரிக்கா எங்க காட்டுறா அப்படின்னா அவன் அமெரிக்கா மேப்பை அமெரிக்கா இடத்த காமிச்சான், இதுதான் அமெரிக்கா. இன்னொருத்தனை கூப்பிட்டாரு, ஜாகிர் வந்தான். ஜாகிர் அமெரிக்கா கண்டுபிடிச்சு யாரா அப்படின்னு கேட்டா அவன் அப்துல்லா நானா. ஏன்னா இப்பதான் அமெரிக்கா காமிச்சு போனா, அதான் அப்துல்லான்னு சொன்னானா. அந்த மாதிரி. அதாவது இன்னொருத்தன் கூப்பிட்டு இந்தியா காட்டுறா அப்படின்னாரு. இன்னொரு பையனை கூப்பிட்டு வாடா முன்னாடி வா, அவன் முன்னாடி வா கூப்பிட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு அப்சல், அவன் பேர் கூப்பிட்டு அப்சல் இந்தியா காட்டு அப்படின்னானா. உடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஓன்னு அழுகுறான். ஏன்னா அழுகுற, அழுகாதரா, சார் சொல்றாரு, டீச்சர் உனக்கு தெரியலன்னு சொல்ற, அழுகாதரா, ஏன்னா அழுகுற அப்படின்னு. அப்ப அந்த அப்சல் சொன்னானா, என் உயிரே போனாலும் இந்தியா காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னானா. அந்த மாதிரிதான் இருக்குது. ஸல்லல்லாஹு புகழ்ந்து ஸல்லல்லாஹு புகழ் எப்படி தெரியுமா, ஸல்லல்லாஹு புகழக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இந்தியா காட்டி கொடுக்க மாட்டேன் பையன் சொன்னா அறிவு கட்டத்தனமா, அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு நீங்க புகழ்றீங்க அப்படின்னு.
அதாவது அவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லை. வஹாபிகள் சொல்லுவாங்க சலாசம் புகழக்கூடாது, மௌலூத் கூட சொல்லுவாங்க. ரொம்ப கீர்த்தனமான ஒரு சலாசம் புகழக்கூடாதுன்னு சொல்றதே மிகப்பெரிய பாவம். புகழக்கூடிய நபர் சலாசம் முஹம்மத் அப்படின்னு சொன்னாலே புகழப்பட்டவர் தான் அர்த்தம். அவரை போய் புகழக்கூடாது, சலாசம் புகழக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். தெரியல ஆனாலும் ஏதாவது சொல்லவே வேண்டி அந்த மௌலூத் ஷரீஃப்ல சிறுகுடை வார்த்தை வருது, பின்னாடி அந்த சிறுக்கு வார்த்தை நான் சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் தரேன். சிறுகுடை வார்த்தை வருதுன்னு சொல்றாங்க. எப்படி? பஸ்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான், போயிட்டு இருந்த உடனே பக்கத்துல கேட்கறான், அந்த பஸ்ல பொதுவாக கவர்மெண்ட் பஸ்ல ஏதாவது பஸ்ல திருக்குறள் எழுதிருக்கு பாத்துறீங்களா? கற்க கசட கற்ப கற்ற பின்னு காத்துக்கு தக ஏதாவது திருக்குறள் எழுதி பக்கத்துல திருவள்ளுவர் போட்டோ போட்டிருக்குமா. மலைக்கு கூட ஒதுங்காத ஒருத்தன் பக்கத்துல கேட்டான், அது ஒரு போட்டோ இருக்கு யாரா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு தெரியாது, தெரியலன்னு சொன்னா அவனை அசிங்கமா நினைச்சிருவாங்க. அவன் சொன்னானா அதுதான் பஸ்ஸோட ஓனர் அப்படின்ட்டான். திருவள்ளுவர் போட்டோ காமிச்சு யாருன்னு கேட்டா அவன் பஸ்ஸோட ஓனர் சொல்லிட்டான். பஸ்ஸோட ஓனர் அவரு ஏன் உண்மையில ட்ரெஸ் இல்லாம ஒரு பரதேசி மாரி உட்காந்துருக்காரு. திருப்பி அவன் சொல்றான் பஸ் நஷ்டத்துல போதும் அதை அப்படி உட்காந்துருக்காரு. நான் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் சலாசம் புகழ்றீங்க, புகழ்றது கூடாது, சிறுக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. சலாசம் புகழ்ந்தது. சலாசம் ஒரு நபரை புகழன்னு சொன்னா இணைன்னு சொன்னா அவங்களுக்கு பிறப்பு கிடையாது. அதாவது அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இறப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது. அவன் தான் அல்லாஹ். அவனுக்கு துணை கிடையாது, மகன் கிடையாது, யாருங்க, அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். இப்ப சலாசம் பிறந்த நாள் நீ கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னாலே அது சிறுக்கலாம போச்சு. ஏன்னா அவர் பிறக்கிறார் அப்படின்னு ஆகி போச்சு இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? அல்லான்னு சொன்னா பிறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ், தனித்தவன், ஒருத்தவன். அவனுக்கு யாரும் இணை கிடையாது. சலாசம் மீலாது கொண்டாடுறீங்கன்னு சொன்னாலே அது முடிஞ்சு போச்சு, சிறுக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. ஏன்னா மீலாதுன்னு சொன்னாலே பர்த்டே, பிறந்த நாள் அர்த்தம். அவர் பிறக்கிறாரு அதனால பர்த்டேன்னு சொன்னா பிறக்கக்கூடிய நபர் எப்படி அல்லாஹ் ஆகுவாரு? சலசம் பூமியில பிறந்தாங்க இல்லையா, அது அல்லாஹ் கிடையாது. அதுலேயே முடிஞ்சு போச்சு. அவங்க விவாதம் அதிலே தவிடுபடி ஆயிடுச்சு. அவங்க பிறந்தநாள் அவங்க உண்மையான தௌஹீதே அதுதான். சலசம் பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு சொன்னா உண்மையான தௌஹீதில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கிறான்னு சொன்னா அவன் அல்லாஹ் ஆகவே முடியாது என்பதா சொல்லி காட்டேன். சரி, ஏன் சஹாபாக்கள் மீது கொண்டாடல, அபூபக்கர் கொண்டாடல, உமர் கொண்டாடல, உஸ்மான் கொண்டாடல, அலி கொண்டாடல, பின்னாடி இமாம்கள் கொண்டாடல அப்படின்னு அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஏங்க கொண்டாடல அப்படின்னு அதுக்கு விளக்கம் தராங்க. அதுக்கு தான் விளக்கம். ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னா ரெண்டு காரணம் இருக்கும். முதல் காரணம் அது கூடாது, அதனால அதை செய்ய மாட்டார். ரெண்டாவது காரணம் அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும், அதனால செய்ய மாட்டாங்க. உலகத்துல எந்த விஷயமும் செய்யாம இருக்காங்க சொன்னா நீங்க கேட்கறாங்க இல்லையா கேள்வி, அதுக்கு பதில் சொல்றேன். ஏன் நீங்க மௌலுது சலாசம் கொண்டாடல, அதுக்கப்புறம் வந்து சஹாபாக்கள் கொண்டாடல, இமாம்கள் கொண்டாடுறதை நீங்க கொண்டாடுறீங்களே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இல்லையா? ஒரு விஷயம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்னா, செய்யக்கூடாதுன்னு சொன்னா ரெண்டு காரியம் இருக்கும், ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு அது கூடாது அதனால செய்யாம இருப்பாங்க, இன்னொன்னு அது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால செய்யாம இருப்பாங்க. அதே மாதிரிதான் சலாசலம் உலகத்துல ஒரு காலம் வட்டி வாங்கினது கிடையாது. ஏன் வட்டி வாங்கல? அது கூடாது, ஹராம், அதெல்லாம் வட்டி வாங்கல. சலாசம் சாராயம் குடிச்சது கிடையாது, சலாசம் ஜினா விபச்சாரம் செஞ்சது கிடையாது. ஏன் இதெல்லாம் செய்யணும் சொன்னா அதெல்லாம் கூடாது, சலாசம் செய்யல. அதே சலாசம் குரானை தொகுக்கல, குரானை ஒன்று சேர்க்கல. ஏன் குரானை ஒன்று சேர்க்கல? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டு விஷயம் புரியுதா? ஒண்ணு கூடாது, இன்னொன்னு வாய்ப்பு இல்லை. குரானை ஒன்று சேர்க்கறதா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு சலாசம். அதனால சலாசம் வாய்ப்பு இல்லாதனால இந்த குரானை ஒன்று சேர்க்கல. ரெண்டு காரணம், ஒண்ணு கூடாது, ஒண்ணு வாய்ப்பு இல்லை. இப்போ ரெண்டாவது தான் இது சேரும். சலாசம் ஏன் மீளாது கொண்டாடல, சஹாபாக்கள் ஏன் மீளாது கொண்டான்னு சொன்னா ரெண்டாவது கூடாதுன்றதுக்காக வேண்டி செய்யாம இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அதனாலதான் சஹாபாக்கள் சலாசம் மீளாது கொண்டாடாம இருந்தாங்க. ஏன்னா சலாசம் பிறந்ததிலிருந்து இன்னும் நபித்துவம் பட்டதை வாங்குறது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். தாயிஃபில கஷ்டப்பட்டாங்க, மக்கால கஷ்டப்பட்டாங்க, ஃபத்ஹ் மக்கா விட்டு துரத்துனாங்க, சவுரு கோகையில ஒளிஞ்சாங்க, அங்க போனாங்க, யுத்தம் செஞ்சு சலாசம் கடைசி வரைக்கும் கஷ்டத்திலேயே தான் இருந்தாங்க. சரி, ஒரு நாளும் சுகபோகமா வாழ்ந்ததே கிடையாது. 3 வேளை, ஒரு நாளுக்கு 3 வேளை சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளவு கஷ்டத்து இருந்தனால அந்த மீளாது கொண்டாட வாய்ப்பு இல்லாம போச்சே தவிர அது கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்தது உதாரணத்துக்கு இன்னும் தெளிவா சொன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல கொரோனா வந்துச்சு இல்லையா? அப்போ கொரோனா வந்த போது நம்ம மீளாது கொண்டாடல, தராவி தொழுகல, பரல தொழுகை பயந்து ஒளிஞ்சு தொழுதோம், லயத்து கதிரை கொண்டாடல. ஏங்க கொண்டாடல? கூடாதுன்னு கொண்டாடலையா? வாய்ப்பு இல்லை, அதனால கொண்டாடல. நம்ம பள்ளியாச திறக்க வாய்ப்பு இல்லை, அதனால கொண்டாடல தவிர லயத்து கது கொண்டாடுறது கூடாது, இது மீளாது கொண்டாடுறது கூடாது, பராத்திர ஒன்று செய்யறது கூடாது, பரல தொழுகை கூடாது, தராவி தொழுகை கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன் கொண்டாடல, ஏன் தொழுகல, ஏன் தராவி தொழுகல, ஏன் லயத்து கது ஃபங்க்ஷன் வைக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. கொரோனானால பள்ளியாசல் மூடிட்டாங்க, அதனால செய்யாம போயிட்டேமே தவிர அது கூடாது அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி தான் சொல்றேன், சலாசம் மீளாது கொண்டாட, சஹாபாக்கள் கொண்டாட சொன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு. அபூபக்கர் காலத்துக்கு கஷ்டம் தான், உஸ்மான் காலம் கஷ்டம் தான். இப்படி கஷ்டத்திலே அதனால மீளாது கொண்டாட வாய்ப்பு இல்லாம போச்சு. இதுக்கு என்ன ஆதாரம் நீங்க சொல்றீங்களே, பேசிட்டே போறீங்க அது சொன்னா அதுக்கு சலாசம் பதில் சொல்றாங்க. சலாசம் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறாங்க.
சலாசம் திங்கக்கிழமை வாரம் நோன்பு வைக்கிறாங்க. சஹாபாக்கள் நான் ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டா, நான் அன்னைக்கு பிறந்தேன்பா அதனால நோன்பு வைக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் பிறந்ததை கொண்டாடுறதுக்காகவே நோன்பு வைக்கிறது அர்த்தம். அதுக்கு சலாசம் பிறந்ததை தானே கொண்டாடி இருக்காங்க, நம்ம ஏன் கொண்டாடக்கூடாது? எக்ஸாம்பிளுக்கு குரானை டெய்லியும் ஓதுறோம், குரானை டெய்லி ஓதி தானே இருக்கிறோம். ஆனா அந்த லைலத்துல் கத்ரை மட்டும் ஸ்பெஷலா தராவியத்துல வச்சு முழு குரானை ஓதி துவா கத்தம் துவால ஓதி ஏன் கொண்டாடுறோம்னு சொன்னா, அந்த குரானுக்குரிய அந்தஸ்து அந்த சிறப்பு 27 தான் குரான் இறங்கிச்சு. அந்த சிறப்புக்காக வேண்டி அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கிறோம். அதே மாதிரிதான் சலாசம் பிறந்த இந்த மாதத்தும் சலாசம் பத்தி டெய்லியும் பேசிதான் இருக்கும். அனுதினமும் ரத்தத்துல ஊறி போய் தான் கிடக்குது. சலாசமுடைய சுண்ணத்தை பின்பற்றணும். வாழ்ந்த மௌத்தா பிறந்த மௌத்தா போற வரைக்கும் மௌத்துக்கு பிறகும் சலாசம் பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கும். சலாசம் ரத்தத்தை ஊறி போய் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஏன் நீங்க மீலாத் ஸ்பெஷலா கொண்டாடுறீங்கன்னு சொன்னா, நம்ம குரான் வாழ்க்கையில ஓதிட்டே தான் இருக்கிறோம். லைலத்துல் கத்ர் ஸ்பெஷலா லைலத்துல் கத்ர் வச்சு கொண்டாடுறோம் இல்லையா? அதுக்கு அதே மாதிரிதான் இதுவும் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. பிறந்த நாள் இஸ்லாத்துக்கு இல்ல, ஏன்னா அது அனாச்சாரமா போச்சு. பிறந்த நாள் சொன்னா கேக்கு வெட்டுறாங்க, எல்லாத்தையும் மண்டபம் வச்சு கூப்பிடுறாங்க. வரலன்னா ஏன்னா வரல கூப்பிடுனே அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிறந்த நாள் நம்ம கொண்டாடல. உதாரணத்துக்கு ஒருத்தனை பார்த்து நீங்க யாரும் லவ் பண்றீங்களா அப்படி கேட்ட கோவம் வரும். என்ன அப்படி கேட்கறீங்க, அஜத்தா இருக்கீங்க போய் இப்படி கேட்கறீங்களே, லவ் பண்றியா அப்படின்னு கேட்ட கோவம் வரும். இது இப்படி கேட்கல பாருங்க. உங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்குமா, அம்மாவை பிரியப்படுறேன்னு கேட்டா பிரியப்படுறேன். உங்க அப்பாவை பிரியப்படுறேன், உங்க குழந்தைய பிரியப்படுறேன். அந்த பிரியத்துக்கு பேர் இங்கிலீஷ்ல லவ்னு அப்படின்னு சொல்றாங்க. லவ்ன்றது கெட்ட வார்த்தையா மாறி போச்சு. லவ்வுக்கு அர்த்தம் நேசம், பிரியம், அன்பு. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல லவ்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி கேட்டா கோவம் வருது. யாரையும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா கோவம் வருது. உங்க அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டா கோவம் வரல. உலகம் அப்படி மாத்திட்டானுங்க. பர்த்டே அப்படின்னு சொன்னாலே கேக்க வெட்டலாம், எல்லாத்தையும் கூப்பிடலாம், மண்டபத்தை பிடிக்கலாம், சோறு ஆக்கி போடலாம், கேக்க வெட்டலாம், அதாவது பலூன் கட்டலாம், பத்திரிக்கை அடிக்கலாம். இப்படி ஆயிப்போச்சு. மாது சூது எல்லாம் கேளிக்கைகள், டான்ஸ், ஆட்டம் பாட்டம் ஆகி போச்சு. இதுதான் பர்த்டே மாத்திட்டானுங்க தவிர ஆக்சுவலி பிறந்தநாள் அப்படின்னு சொன்னா சலாசம் பிறந்தநாள் சொன்னா இப்படி வைக்கிறதுக்கு பேர் தான் பிறந்தநாள். சலாசனுடைய வரலாற்றை சொல்றதுக்கு பேர் தான் மீலாதி தவிர இந்த அனாச்சாரங்கள் பேர்லாம் மீலாதி கிடையாது. அதேதான் லவ்னு சொன்னா கோவம் வருது நமக்கு. அதாவது அம்மாவை பிடிக்கலையா மனைவி பிடிக்குமான்னு கேட்டா கோவம் வரல. அந்த லவ்ன்ற வார்த்தையை மாத்திட்டானுங்க. பர்த்டேன்னு சொன்னாலும் மாத்திட்டானுங்க. பர்த்டே சலாசம் மீலாதுன்னு சொன்னா அப்படியே எல்லாத்துக்கும் கோவம் வரும். மீலாது கொண்டாடுறீங்களா, பர்த்டே கொண்டாடுறீங்களா சொன்னா அதுக்குதான் அர்த்தம். இன்னைக்கு செப்டம்பர் 5 என்ன நாள் தெரியுமா? இருக்காது. செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டே மட்டும் தான் கொண்டாடுறோமா? டீச்சர்ஸ் டேல ஆசிரியர் தினத்தை ஆசிரியர் அன்னைக்கு மட்டும் தான் ஆசிரியர் பத்தி பேசுறோமா? தினமும் ஆசிரியர் முகத்தை பாக்குறோம், ஆசிரியர் பத்தி பேசுறோம். ஏன் அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு நபர் ராதாகிருஷ்ணன், அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தனால டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம். அன்னைக்கு மட்டும் ஏன் கொண்டாடுறோம் சொன்னா அவருக்கு கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி கொண்டாடுறோம். அதே மாதிரி மீலாது ஏன் நீங்க ஸ்பெஷலா வைக்க சொன்னா சலாசம் பிறந்த இந்த நாளை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு பெரும் அருட்கொடை இந்த நாள் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுக்காக வேண்டி நம்ம கொண்டாடுறோமே தவிர மீலாது ஷிர்க் கிடையாது. நம்ம நினைக்கிற எதிரிங்க மத்தவங்க சொல்ற மாதிரி மிகப்பெரிய துரோகம் கிடையாது. இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் மீலாது கிடையாது அப்படின்ற நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். மீலாத் ஒரு உன்னதமான அமல், சலாசம்னு புகழக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். ஆனா அது பல பேருக்கு விளங்கதே கிடையாது. அவங்க சொல்ற மாதிரி மீலாது அப்படின்னா சிறுக்கு வார்த்தை இருக்குது அப்படின்னா இருக்குது. ஒரு பைத்துல நல்ல பைத் சொல்றாங்க, ஒரு சின்ன பைத் சொல்றாங்க. அந்த கஃபாருல் ஹதாயா அப்படின்னு சொல்றாங்களே, அது மிகப்பெரிய சிறுக்கு இல்லையா? அந்த கஃபாருல் ஹதாயா சொன்னா நாயகமே நீங்கள் மன்னிக்க கூடியவர்கள் என்பதாக அதுக்கு அர்த்தம். மீலாது அந்த கஃபாருல் ஹதாயான்னு வரும். அதுக்கு மன்னிக்க கூடியதாக அர்த்தம். நான் சலாசம் எப்படி மன்னிப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏங்க நம்ம உலகத்தை அவங்க அண்ணன் தம்பி துரோகம் பண்ண மன்னிக்கிறது இல்லையா? நீயே மன்னிக்கும் போது சலாசம் மன்னிக்க மாட்டாங்களா? மன்னிப்பு என்பது அல்லாஹுக்கு கொடுக்குற அர்த்தம் வேற, நமக்கு கொடுக்குற அர்த்தம் வேற. உதாரணத்துக்கு சொல்றேன், முஃமின் அப்படின்றது அல்லாஹுக்கும் முஃமின் பேர் இருக்குது, நமக்கும் முஃமின் பேர் இருக்குது. என்னங்க அல்லாஹோட பேரை போய் முஃமின் உங்களுக்கு வச்சிட்டீங்க, ஷிர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். அல்லாஹ்க்கு முஃமின்னா அவனை நம்பணும் கைவிட மாட்டான், அதுக்கு பேர் முஃமின். நமக்கு முஃமின்னா அல்லாஹ் நம்புறதுக்கு பேர், நம்ம அல்லாஹ் நம்புறோம் இல்லையா, நமக்கு பேர் முஃமின் தான். அல்லாஹ்க்கு முஃமின் சொன்னா அல்லாஹ் நம்பி கைவிட மாட்டான், அதுக்கு பேர் முஃமின் தான். ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் அர்த்தம் வேற. நம்ம மொட்டாள்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த சலாசம் எப்படி மன்னிப்பாங்க? அல்லாஹ் தானே மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய சிஃபத்தை போய் அல்லாஹ்வுடைய தன்மையை போய் நாய சலாசம் ஒப்பிட்டுட்டீங்களே, நீங்க ஷிர்க் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஏன் வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா? வெள்ளிக்கிழமை அது எந்த அளவுக்கு சொன்னா பக்ரீத்தை விட ரம்ஜானை விட ஆக சிறந்த நாள் எதுன்னு சொன்னா சையதுல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் தலைமையான நாள் வெள்ளிக்கிழமை. ஏன் வெள்ளிக்கிழமை சிறப்பு தெரியுமா? வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் சொல்றாங்க. பக்ரீத் ரம்ஜானை விட சிறந்த நாள் சொன்னா வெள்ளிக்கிழமை. ஏன் சிறந்த நாள்? ஹதீஸ்ல அதுவும் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட நாள், அதுதான் சொர்க்கத்தில் இறக்கப்பட்ட நாள், அதுதான் ஆதம் வஃபாத் நாள், அதுதான். அதனால வெள்ளிக்கிழமை சிறப்பு நம்ம சொல்றோம். ஒரு வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததுக்கே இவ்வளவு சிறப்புன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகுத்தண்டுல இருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஸல்லல்லாஹு பிறந்து உலகத்தை வந்திருக்காங்க. இந்த நாள் சிறந்த நாள் கிடையாதா? ஆதமுடைய சிறந்த நபர் யாரு? எல்லா நபியுடைய சிறந்த நபர் யாரு?
எல்லா நபிக்கும் தலைவர் யாரு? நம்ம முழு உம்மத்துக்கும் தலைவர் யாரு? சலாசம் தானே. ஒரு ஆதம் பிறந்ததுக்கே வெள்ளிக்கிழமை சிறப்புன்னு சொன்னா கண்மணிநாயகம் சலாசம் பிறந்த இந்த மாதம் இந்த நாள் மீலாத் சிறந்தது கிடையாதா? அதான் சலாஸ் சொல்லி காட்டுறாங்க. சலாசம் தொடர்பு கொண்ட நம்ம சலாசம் மட்டும் சிறப்பு கிடையாது, சலாசம் தொடர்பு கொண்ட மண்ணு மட்ட கல்லு எல்லாமே சிறப்பாயிடுச்சு. மதினா மண்ணு, சலாசம் காலடிப்பட்ட மண்ணு, அதை எடுத்து சாப்பிட்டா நோய் போயிடுமா? ஹதீஸ்ல வருது. சலாசம் மண்ணு, காலடிப்பட்ட மண்ணு. இன்னும் சொல்ல போமே ஆனா சலாசம் தொடர்பு கொண்ட எல்லாமே சிறப்பு பெற்றுச்சு. அவ்வளவு சிறப்பு சலாஹலமுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் இஸ்லாமுக்கு ஹஜ்ஜிக்கு போனா தெரியும். ஹஜ்ஜிக்கு போனா ஒரு தங்க கூடல இப்ராஹிம் இஸ்லாம் கால் படித்த பல்லு மக்காம இப்ராஹிம் சொல்லுவாங்க. அது பேர் மக்காம. அதான் இப்ராஹிம் இஸ்லாம் கால் அடிப்பட்டவர். நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல போனா ஃபேஸ்புக்ல போனா பார்க்கலாம். அதாவது இப்ராஹிம் இஸ்லாம் கால் வச்சிருப்பாங்க, 2 கால் தடம் அந்த தங்க தட்டுல வச்சு கிட்டத்தட்ட 6000 வருஷமா அதை பாதுகாத்து வராங்க. 6000 வருஷமா அந்த கல்லை அப்படியே பாதுகாத்து வராங்க. ஒரு கல்லு தான். நம்முடைய காலை வச்சு சிமெண்ட்ல வச்சாலோ ஒரு சேத்துல வச்சாலோ ஒரு 2 நிமிஷத்துல ஒரு நாள்ல மறைஞ்சு போயிடும். ஆனா 6000 வருஷமா அந்த கல்லை பாதுகாத்து வைக்கிறான். ஏன் இப்ராஹிம் இஸ்லாம் வேற எங்கேயுமே காலடி வைக்கலையா? அப்படியே பறந்துட்டே போனாங்களா? அங்க மட்டும் காலடி வச்சாங்கன்னு சொன்னா ஏன் அல்லாஹ் அதை சிறப்பாக்கலாம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காபா கட்டும் போது இப்ராஹிம் இஸ்லாம் அந்த மக்காம் இப்ராஹிம் ஹஜ்ஜில் இருக்கு இல்லையா, அந்த கல்லு மேல காலை வச்சு இப்ராஹிம் இஸ்லாம் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் ரப்பனா வபஸ் ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், யா அல்லாஹ் இவரிலிருந்து ஒரு ரசூல் அனுப்புன்னு சொல்லி அந்த கல்லு மேல துஆ செஞ்சாங்க இல்லையா. என்ன துஆ செஞ்சாங்க? யா அல்லாஹ் இவர்களிருந்து ரசூல் துவா செஞ்சாங்க இல்லையா, அந்த கல்லுமேண்டு சலாசம் வரதுக்கு துவா செஞ்சாங்க இல்லையா, அதான் அந்த கல்லை சிறப்பாக்கிட்டான். சலாசம் வருகை வேணும்னு சொல்லி ஒரு கல்லுமேண்டு துவா செஞ்சதுக்காக வேண்டி அந்த கல்லை 6000 வருஷமா அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த வருகை கேட்டதுக்காக வேண்டி அந்த கல்லை பாதுகாக்க சொன்னா அந்த வந்த நாள் இந்த நாள், இதை நம்ம பாராட்டக்கூடாதா? இது நம்ம புகழக்கூடாதா? என்ன ஒரு முட்டாள்தனமா இருக்குது. மீலாத் அல்லாஹ் மீலாதுக்காக வேண்டி சொல்றோம், மீலாது சொல்றோம். சலாசம் பிறப்புக்காக வேண்டி அல்லாஹ் சலாசம் பிறப்பு நல்லா என்னென்ன பண்ணா தெரியுமா? நீங்க என்ன பண்ண? அல்லா என்ன பண்ண சலாசம் பிறப்புக்காக வேண்டி? ஆபிரகாம் எல்லாத்தையுமே தெரியும், சும்மா சொன்னேன். மக்காவை இடிக்கிறதுக்காக வேண்டி ஏனப்படை தூக்கிட்டு தேடி வந்தான் இல்லையா. அப்போ ஆபிரகாம் ஏன்னு சொன்னா யூதக்காரன் சொன்னா வேதம் கொடுக்கப்பட்டாங்க. மூசா ஈசா பின் பண்ண பேர் தான் யூதக்காரன். அல்லாவோட நேதி அல்லாவோட சுன்னத்து என்னன்னு சொன்னா காபிர்களுக்கும் இணை வைப்பவர்களுக்கும் யூதக்காலுக்கும் சண்டை போர் வந்து சொன்னா அல்லாஹ் தஆலா இணை வைப்ப தோக்கடிச்சுட்டு யூதக்காலுக்கு தான் வெற்றி கொடுப்பான். அதாவது வேதக்காலுக்கு தான் வெற்றி கொடுப்பானே தவிர காபிர்களுக்கு வெற்றி கொடுக்கவே மாட்டான், கொடுத்ததும் கிடையாது. ஆனா ஆபிரகாம் யூதக்காரன், மக்கள் ஃபுல்லா முஷ்ரிகன் காபிர்கள். ஆனா அந்த சண்டையில அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்கை ஜெயிக்க வச்சான், காபிரை ஜெயிக்க வச்சான், இறை மறுப்பாளர் ஜெயிக்க வச்சான், யூதக்கால தோக்கடிச்சான். காரணம் என்ன தெரியுமா? சலாசம் வயிற்றுல இருந்தாங்க. சலாசம் தாய் நிறமாத கர்ப்பிணியா அந்த ஆபிரகாம் படை தோக்கடிச்சு வந்து பார்த்தாங்க. சலாசம் வயிற்றுல இருந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நேதிய, அல்லாஹ்வுடைய விதிய, அல்லாஹ்வுடைய சுனத்தை அங்க மாட்டிட்டான். காஃபிர்களுக்கு வெற்றியை கொடுத்தான், யூத கலை செதறாச்சு ஓட வச்சான். அல்லாஹ் அவ்வளவு செஞ்சான். சலாசம் பிறப்புக்காக வேண்டி அல்லாஹ் அவ்வளவு செஞ்சிருக்கான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜம்ஜம் தண்ணி மறைஞ்சே போச்சு. இஸ்மாயில் காலத்துல வந்த ஜம்ஜம் தண்ணி நாளடையில மண்ணு போட்டு ஃபுல்லா மறைஞ்சு போச்சு. அல்லாஹ் தஆலா முத்தலிப் அப்துல் முத்தலிப் சலாசம் பாட்டுற கனவுல அவர் தண்ணி முண்டு கொடுக்குறாரு, ஊர் மக்கள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. முடிச்சுட்டாரு. திரும்ப 2ஆம் நாள் அதே கனவு, அவர் தண்ணி முண்டு கொடுக்குறாரு, ஊர் மக்கள் வாங்கிட்டு போறாங்க. திடீர்னு கனவு முடிச்சு போயிட்டாங்க. 3ஆம் நாள் அதே கனவு, 3ஆம் நாளும் ஒரு தண்ணி மெத்து கொடுக்குறாரு, மக்கள் வந்து பிடிச்சு போறாங்க. 3 நாள் அதே கனவை அப்துல் முத்தலிப் சலாசம் பாட்டுற தாத்தா கனவு கண்டாரு. அந்த கனவுல அந்த பார்த்த இடத்துல ஞாபகம் வச்சு காலையில வந்து அது தோண்டாரு, பார்த்தா தண்ணி வருது, ஜம்ஜம் தண்ணி திரும்ப வந்துச்சு. எதுக்கு? அல்லாஹ் தஆலா சலாசம் பிறப்பதுக்காக வேண்டி ஜம்ஜம் தண்ணி மூடின அந்த மண்ணை அல்லாஹ் திரும்ப ஜம்ஜம் தண்ணி கொண்டு வந்தான். அன்றிருந்து இன்று வரை இன்னும் கியாமத் வரைக்கும் ஜம்ஜம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இது சலாசம் பிறப்புக்காக நல்லா செஞ்ச ஏற்பாடு. இன்னும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ்க்காக வேண்டி அல்லாஹ் அவங்க வரதுக்காக வேண்டி எவ்வளோ ஏற்பாடு பண்ணான். ஏன்னா நாயகம் வர ஊரை சுத்தப்படுத்தினான், காபா அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்புப்படுத்தினான். இன்னும் சொல்ல போயனால் மதீனால ரவுலத்து ஜன்னா ஒரு இடத்த சொல்லுவாங்க, அதாவது ரெட் கலர் ஷீட் போட்டு பாதுகாப்பாங்க, ரவுலத்து ஜன்னான்னு சொல்லி. ஏன் தெரியுமா? நம்ம வீட்டுல வைக்கிறமே தாருசலாம் ஜனத்து வீட்டுல வைக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு பேரு சொர்க்க பூமி கிடையாது, உண்மையிலேயே சொர்க்க பூமி அது. ஏன்னா சலாசம் அவங்க உட்காந்து பாடம் நடத்துறாங்க, பேசுறாங்க, அது சொன்னாங்க. அதுக்காக சலாசம் உட்காந்து அந்த இடத்துக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்திலே சொர்க்கத்துடைய பூங்கான்னு சொல்லி அந்த இடத்த அல்லாஹ் தஆலா பட்டம் கொடுத்துட்டான். சலாசம் உட்கார்ந்து அந்த இடமும் சிறப்பாச்சு. சலாசலம் வேணும் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி கால் வச்சு இப்ராஹிம் துவா செஞ்சாங்க. அந்த கல்லும் சிறப்பாச்சு. அவ்வளவு சிறப்பு. மண்ணு, கல்லு, மரம், மட்டை எல்லாம் சிறப்பாச்சு. சலாசம் தொடர்பு எல்லாமே சிறப்பாச்சு. ஏங்க சலாசம் புகழ்றீங்க? உங்களுக்கு என்னங்க வருது? நம்ம ரத்தத்துல கலந்த, நம்ம உயிரில கலந்த, நமக்கு வேண்டி கடைசி வரைக்கும் கூட வர சலாசலம் புகழ் இப்படி எப்படிங்க ஏங்க புகழ்றீங்க அப்படின்னு சொன்னா வேற என்ன செய்ய? சைத்தான் 3 இடத்த ஒப்பாரி வச்சான். நான் சொன்னோம் இல்லையா,
அல்லும் சூரா இறங்கும் போது ஒப்பாரி வச்சான். அரஃபா மைதானத்துல எல்லா துவா செய்யும் ஒப்பாரி வச்சான். ஏன்னா எல்லா பார்த்து மன்னிச்சிருவானே அப்படின்னு துவா ஒப்பாரி வச்சான். சலாசம் பிறந்த உடனே ஒப்பாரி வச்சானா. இப்ப சலாசம் பிறந்த காணி எல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏன் மேலாத வைக்கிறீங்க, ஏன் பையன் வைக்கிறீங்க, ஒப்பாரி வச்சா அவங்க எந்த கூடத்தை சேர்க்கணும் நீங்களே முடிவு பண்ணீங்க. சலாசம் பிறந்த காணி ஒப்பாரி வச்ச சைத்தான் ஒப்பாரி வச்சான்னு சொன்னா இப்படி மீளாத வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறாங்க, நோட்டீஸ் அடிக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல தளம் போடுறாங்க இல்லையா, அவங்க எந்த கூடத்தை சேரணும் நீங்க முடிவு பண்ணீங்க. இப்ப நான் பயான்ல சொன்ன விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, மீளாத அவசியமா இல்லையா? எவ்வளவு பெரிய சிறந்த நபி எல்லாம் கொடுத்துருக்கான். ஒண்ணுமே இல்லை. ஒரு பொண்ணை ஒருத்த லவ் பண்றான், பக்கம் பக்கமா கவிதை எழுதான். ஏன்டா கவிதை எழுத? அது ஏன் ஆளு கவிதை எழுதுறேன்னு. ஏன்டா ஓ ஆள் எழுதுற? இவன் நம்ம ஆள்றா, உலகத்துடைய ஆளு, உலகத்துடைய ஆளுமை, கண்மணி நாயம் சல்லல்லாஹு ஆளுமை. ஒரு பக்கம் பக்கமா கவிதை எழுதுறான். நீ இல்லைன்னா நான் இல்லை, உனக்கு வேற என்ன வேணும், கோவப்படாத, அவன் கூடவே இருக்கிற, உன் கண் நிலவுக்கு சொந்தம், உன் பல்வரிசையை பார்த்தேன், நட்சத்திரத்தை பார்த்தேன், நட்சத்திரம் தோற்று போனது, இந்த மாதிரிலாம் கவிதை எழுதுறாங்க. அவ பல்லு வேலைக்கு 10 நாள் ஆயிருக்கும், நட்சத்திரம் ஒப்பிடுறான். உன் கண்ணம் ஆப்பிள் மாதிரி இருக்குது. ஒரு அழுகி போற பெண்ணுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா ஒரு 2 மாசம் 3 மாசம் புகழுவான். அதுக்கப்புறம் அவன் அடிக்க ஆரம்பிச்சுவான். ஒரு சாதாரண ரத்தம் சதை இருந்த அந்த பெண்ணை இந்த அளவுக்கு புகழன்னு சொன்னா, நம்ம கூடவே நம்ம ரத்தத்துல கலந்த நம்ம கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு கூட்டு போற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது என்ன தப்பு நான் கேட்கிறேன். புகழ்ந்து அப்படி புகழ் அப்படி என்ன நம்ம புகழ போறோம்? அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வைக்க போறோம். அல்லாஹ்க்கு கீழே தான் எவ்வளவு புகழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு நம்ம கொண்டு போகவே மாட்டோம். எந்த ஒரு முஸ்லிமும் ஸல்லல்லாஹு அந்த இடத்துக்கு கொண்டு போனதே கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்தை சொல்றான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் துணிவை தைரியத்தை சொல்லி காட்டுறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையை சொல்லி காட்டுறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆன்மீகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை சொல்லி காட்டுறான். இப்படியே ஒவ்வொரு நபியோட சின்ன தனி சிறப்பு தன்மை எல்லாம் சொல்லிட்டே வரான். இந்த எல்லா தனி சிறப்பு தன்மையும் ஒரு மிக்சியில போட்டு ஜூஸா அரைச்சு கொடுத்து சொன்னா அது ஏற்றம், அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் கலந்த கலவை. இந்த எல்லா நபியும் தனி சிறப்பை எடுத்து ஒரு ஆளா செய்யுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் யாருன்னு சொன்னா எல்லா தன்மையும் எல்லா சிறப்பும் அடங்கிய ஒரு நபர் யாருன்னு சொன்னா அவங்கதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிறப்பு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு கொடுத்திருக்கான்னு சொன்னா, அந்த நபரை புகழ்றதுல நமக்கு என்ன தப்பு? அந்த நபர் புகழாம விடுறதுதான் தப்பு. புகழ்ந்தே ஆகணும். புகழ்ந்து புகழ்ந்து நம்மள மடையன்னு சொல்ற அளவுக்கு புகழும். அந்த அளவுக்கு நம்ம ஸல்லல்லாஹு புகழ்ந்து தேடும். கவிஞர் மு மேத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், அவர் உண்மையான பேர் முகமது மேத்தா. அவர் புகழார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணெதிரே செதிருக்கும் கடல் நீரை சிறு சிறு கிண்ணத்தில் அளந்த வந்த கிறுக்கன் நான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு புகழ் இருக்குது. நான் எவ்வளவு புகழாலும் புகழ்ச்சி முடியவே முடியாது. வானமெங்கும் செதிரை கிடக்கும் விண்மீன்களை சிறு கைகொட்டியால் பொறுக்க வந்த வைத்தியம் நான் அப்படின்னு மு மேத்தா புகழாரு. எவ்வளவு புகழ்ச்சி! புகழ்ந்து 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 தள்ளிட்டே போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு வராங்க, எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன பண்றோம்? ஒரு ஸ்கூல் உள்ள டீச்சர் வராரு. அப்ப ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க? ஏஞ்சி நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு வராங்கன்னு சொல்லி எல்லா சஹாபாவும் ஏஞ்சி நிக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அடுத்த தடவை நான் வந்தா எந்திரிச்சு நிக்காதீங்க, எனக்கு நீங்க மரியாதை, அதாவது அடுத்த தடவை நான் சபைக்கு வந்தா நீங்க உங்க இடத்துல உட்காருங்க, எந்திரிச்சு நிக்காதீங்கன்னு ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. அடுத்த தடவை சபைக்கு வராங்க. எல்லா சஹாபாக்களும், பெரிய பெரிய சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் உட்பட எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, யாருமே எந்திரிக்கல. ஆனா ஹஸ்ஸான் சாபித் எந்திரிச்சு நின்னுட்டாங்க ஓரமா. அப்ப ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, என்ன ஹஸ்ஸான், நான் என்ன சொன்னேன்? எந்திரிக்க வேணாம் சொன்னேன் இல்லையா, ஏன் எந்திரிச்சு கேட்கறாங்க. அப்ப ஹஸ்ஸான் சாபித் கவிதை நடையில சொல்றாங்க, திரும்ப சொல்றாங்க, கியாமுல் லிஸி அலைய ஃபர்லுன் வா தரக்குல் ஃபர்லி முஹிம்ம முஸ்தஹிபும் அஜிப்து லிமன் லஹு அகுலும் வஹும் வரா யரா ஹாதல் ஜமாலி. நாயகமே, நீங்க வந்தா நிக்கிறது எனக்கு அல்லாஹ் ஃபர்லாகிற நாயகமே, நீங்க வந்தா நின்றுதாவ, நான் நிக்கிறேன் ஆட்டோமேட்டிக் கால் நின்று போய் நாயுமே. அந்த பர்ல விடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அழகிய நபி, நீங்க வரும்போது இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களே, அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்க சொல்லி ஹஸ்ஸான் சாபித் கவிதை படிக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு என்ன சொல்லுவோம்? ஏன்பா ஹஸ்ஸான், பெரிய பெரிய சஹாபா உட்கார்ந்து இருக்காங்க, நீ என்ன அதிகி பேசுறதானமா போன சொல்லணும் இல்லையா? சொல்லவே இல்லை, அப்படியே கடந்து போயிட்டாங்க. என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அந்த சஹாபாக்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நபி. இன்னும் சொல்லுவாங்க, முகமது ரபி அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தார். அவர் சின்ன பிள்ளையா இருக்கிறாரு. அவரு ஒழு செஞ்சுட்டு இருக்கும் போது கூட நிக்கிறாங்க. அவர் ஹதீஸ்ல பதிவு செய்யும் போது முகமது ரபி நிறைய பேர், உதாரணத்துக்கு அப்துல்லா சொல்லி 2-3 பேர் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு அவரை புரிஞ்சுக்க வேண்டி பக்கத்துல இருப்பார்ல, கண்ணாடி போட்டு இருப்பார் இல்லையா, ஜிப்பா போட்டு வருவாரு அந்த அப்துல்லா, தொப்பி போட்டு வருவாரு, நீட்டு தொப்பி போட்டு வருவாரு, கையில வாட்சி கட்டி வருவாரு அந்த அப்துல்லா சொல்லி அடைமொழி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல்லா இப்னு ரபி, முகமது இப்னு ரபியை சொல்லும் போது புகாரி இமாம் எப்படி சொல்றாங்க? முகமது ரபி அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல அல்லது மஜ்ஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஹி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸல்லல்லாஹு முகத்துல காரி உமிழ்நீர் துப்புனாங்களே அந்த ரபி சொல்றாங்க.
அதாவது சலாசம் ஒளி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப முகமது ரபி கூட வர பக்கத்துல சின்ன குழந்தையா இருக்கிறாங்க. சலாசம் வாய்க்கு பிடிச்சி அந்த தண்ணியை பீச்சி அடிக்கிறாங்க. அந்த முகமது ரபி அப்படியே போய் மூஞ்சில தேய்ச்சி கையை வாங்கி மூஞ்ச பூச்சிக்கிறாங்களாம். சலாசம் உண்மையிலே கலந்த அந்த தண்ணியை சஹாபாக்கள் கீழே விடல, ஹதீஸ்ல வருது. அதை எடுத்து அப்படியே மூஞ்ச பூசிக்கிறாங்க. அதை அடமலையை வச்சு சலாசலம் புகாரி இமாம் சொல்றாங்க. சொன்னா எவ்வளவு பாசம், எவ்வளவு அந்தஸ்து சலாசலம். நமக்கு அந்தஸ்தே புரியல. எவ்வளவு பேசலாம், விடிய பேசலாம், அந்தஸ்து நமக்கு அந்தஸ்து அளவுக்கு நம்ம புகழவே முடியாது. அப்படிப்பட்ட நபியை, அப்படிப்பட்ட சஹாபியை நம்ம புகழாம இருக்கிறோம். ஆனா மடையர்கள், முட்டாள்கள் ஏன் மீளாத வைக்க ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல, அறகுறையா இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பைக்கு காணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனானா, அந்த போலீஸ்க்கு எல்லாம் துபாய் காணான்னு தேடுறாங்களாம். துபாய்க்கு ரிவால்வர் காண தேடி இருக்கானா, அவங்களே ஒண்ணு காணான்னு தேடி இருக்காங்க. அவன்கிட்ட போய் இன்னொன்னு கேட்டா எப்படி தருவான்? அவனுக்கே ஒண்ணும் தெரியல. அவன்கிட்ட போய் சலாசம் புகழலாமா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தருவாங்க? அந்த சொல்ல வந்த பைக் தான் அந்த கஃபால் கதாயா, மன்னிக்க கூடிய சலாசம் போய் மன்னிக்கணும்னு சொல்றீங்களே, எப்படி சலாசம் மன்னிச்சிருக்க? நிறைய ஹதீஸ் சொல்லாமே ஹைபர் போல திரும்பி வராங்க. ஒரு யூதி பெண்மணி கறியில விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க. அந்த விஷத்தை சாப்பிட்றாங்க. அந்த விஷத்தை சாப்பிட்டா ஒரு சஹாபி அங்கேயே வஃபாத் ஆயிடுறாங்க. சலாசம் கடைசியில சலாசம் அந்த ஒரு வாய் சாப்பிட்டுறாங்க. ஜிபுலாசம் சொல்லிடுறாங்க, அந்த கறி பேசிச்சு. கறி சொல்லுது, நான் என் மேல சாப்பிடாதீங்க, என் மேல விஷம் தலைக்கு சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு ஏமா விஷம் தலைன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்லிச்சு, நீங்க உண்மையான ரசூலா இருந்தா இந்த விஷம் உங்களை ஒண்ணும் பண்ணாது, நீங்க உண்மையான ரசூல் இல்லைன்னு சொன்னா இப்பயே காலி அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி அல்லாஹ் சலாசம் மன்னிச்சாங்களே, சஹீஹான ஹதீஸ். நமக்கு விஷம் வச்சு ஒருத்தர் சஹாபி மௌத்தாவே போயிட்டா, ஸ்பாட் அவுட் இருந்த போது மன்னிச்ச நாயகம் ஸல்லல்லாஹு எத்தனை ஹதீஸ் சொன்னோம். அனஸ்ல சொல்லி காட்ட, அனஸ்ல 10 ஆண்டு காலம் அந்த விஷம் இருந்துச்சு. அந்த சலாசம் விஷம் வந்து மௌத்தா போறதுக்கு இருந்துச்சா. சக்காத் அல்ல ஃபாத்திமா ஐஷாட சொன்னாங்க, ஐஷா அண்டு யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் தொண்டை அறுக்குது ஐஷான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு விஷம் கொடுத்த பெண்மணி சலாசம் மன்னிச்சுட்டாங்க. இதுக்கு மேல நான் அதை அனஸ்ல சொல்லி காட்டுறாங்க, நான் 10 வருஷம் சலாசம் பணியிட செஞ்சு வந்தேன். லிமா சனாத்தா அந்த ஒரு நாள் கூட என்ன சிறுவயதுக்காரன் மாத்தி ஏதாவது செஞ்சிருவேன். கிளாஸ் எங்க அங்க வச்சிருவேன், அங்க வைக்க பேர வைக்காம போயிடுவேன். இப்படி மாத்தி செய்வேன். இருந்த போது சலாசம் ஒரு நாள் ஒரு தடவை கூட ஏன் அனசை இப்படி செஞ்ச, ஏன் அனசை செய்யல அப்படின்னு கேட்டதே கிடையாது. அனசு ஹதீஸ் புகாரி சஹீஹான ஹதீஸ். இப்படி நிறைய ஹதீஸ் சலாசம் மன்னிச்சுக்க நிறைய ஹதீஸ் சொல்லி காட்டலாம். ஆக நமக்கு அதாவது நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுட்டு கேட்கணும். தெரியாத விஷயம் தெரிஞ்ச போய் கேட்கறது. மற்றபடி வாட்ஸ்அப்ல வருது, ட்விட்டர்ல வருது, ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால வருது, மீளாது கொண்டாடுற மீளாது சுருக்கு, மீளாது கூட குஃபுர் அப்படின்னு சொல்ல போய் கேட்கக்கூடாது. தமிழ் வாத்தியார்ட்ட போய் கேட்டாராம், நான் உங்கள்ட்ட இன்னில இருந்து தூய தமிழை பேசலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த தமிழ் வாத்தியார் சொல்றாரு, அப்படியா, வெரி குட், அக்கடை பைட்டோ அப்படின்னாராம். தமிழ்ல தூய தமிழ் பேச சொல்லி கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த சார் சொன்னா, வெரி குட் அக்கடை பைட்டோன்னாராம். புரியுதா? வெரி குட் இங்கிலீஷ், அக்கடோ தெலுங்கு, பைட்டோ உருது, 3 கலந்து சொன்னாராம். இவர் எப்படி தமிழ் சொல்லி கொடுப்பாரு? அந்த நபருக்கே ஒன்னும் தமிழே தெரியல, இவர்கிட்ட போய் தமிழ் கேள்வி சொல்லுவாரு. அவருக்கே ஹதீஸ் ஒழுங்கா படிக்க தெரியல, குர்ஆனுக்கு அர்த்தம் வைக்க தெரியல. அவர்கிட்ட அவர் சொன்னார், இவர் சொன்னாரு, மீறாது கூடாது, சலாசம் புகழ கூடாது சொன்னா அவங்களுக்கு எப்படி அந்த சலாசம் அந்தஸ்து அந்த மடக்கு எப்படி தெரியும்? சலாசம் அந்தஸ்து நீங்க போயிட்டுக்கிட்டே போனாலும் பாடி முடிக்க முடியாது. எந்த கவிஞாலும் பாடி முடிக்க முடியாது, எந்த ஏட்டாலும் எழுதி முடிக்க முடியாது சலாசமுடைய புகழ. அல்லது சுப்ஹானஹு வ தஆலா கடைசியா ஒரு ஹதீஸ் சொல்லி முடிக்கிறேன். உமருடைய ஆட்சி காலம் ஒரு நபர் வராரு, உமர் ஆட்சியில செஞ்சுக்க ஒரு நபர் தொழுகி வராரு. அந்த நபரை உமரிடம் ஓடி போய் கண்ணியமா வர வச்சு அவர் போற வரைக்கும் வாசல போய் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப கூட சஹாபா கேட்கறாங்க, உமர் யார் சொன்னா அமீர் முஃமினீன், அதாவது ஜனாதிபதியா இருக்காரு. அப்போ உமர் போய் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப கூட சஹாபாலும் கேட்கறாங்க, ஏங்க அந்த நபர் அவ்வளவு பேர் சிறப்பா, அவ்வளவு போய் வழி அனுப்பி வைக்கிறீங்களேன்னு. அப்போ உமர் சொல்றாங்களா, இவர் சலாசம் கலந்த காஃபிரா இருந்தாரு, இவர் சலாசம் வீட்டுல இருக்கும்போது முகமதே வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டாரு. சஹீஹான ஹதீஸ். வெளியில கூப்பிட்டாரு. அது சலாசம் வந்தாங்க, என்ன முகமது நீ இன்னமும் ஊரு ஃபுல்லா பிரச்சாரம் பண்றியாமே, சொன்னியாமே மதினா ஃபுல்லா ஊரு ஃபுல்லா எல்லாரும் முஸ்லீமான்னு சொன்னியாமே, அப்படியா அப்படின்னு. ஆமா எல்லாரும் முஸ்லீமா. சலாசம் பதில் சொல்ற, ஆமா எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அப்படியா? திரும்ப சொல்றாங்க, முகமது எல்லாரும் மண்ணோட மண்ணா மக்கி போன பிறகு திரும்ப அல்லாஹ் உயிர் கொடுப்பான்னு சொல்றீங்க, அப்படியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சலாசம் சொல்றாங்க, ஆமா மண்ணோட மக்கிய பிறகு உயிர் கொடுப்பாங்க, உன்னையும் அல்லாஹ் மண்ணோட மக்கிய உயிர் அல்லாஹ் உயிர் கொடுத்து எடுப்பான், உன் கையை பிடிச்சி நான் கேட்பேன், நான் சொன்னது நடந்துச்சான்னு கேட்பேன் அப்படின்னு சலாசம் சொல்றாங்க. 3வது கேள்வி கேட்பாங்க, ரோமும் பாரசீலாம் வெற்றி பெறும் சொன்னியாமே, அப்படியா அப்படின்னு. அப்ப சலாசம் ஆமா வெற்றி கொள்ளப்படணும். அப்ப அந்த நபர் சொல்றாராம், உன்னோட தோழர்கள் ரொட்டி சாப்பிடணும் வக்கு இல்லாம இருக்கிறாங்க, எப்படி ரோம ஃபாரசி வெற்றி பெறும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சலாசம் சொல்றாங்க, கண்டிப்பா வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சலாசம் வஃபாத்தாங்க. அந்த நபர் வயசாகி போச்சு. அது சலாசம் சொன்ன மாதிரி மக்கா மதீனா ஃபுல்லா முஸ்லீமா மாறிட்டாங்க. 2வது முஸ்லீமா மாறிட்டாங்க. பாரசீகம் ரோம் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, உமரோட ஆட்சி வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அப்ப அந்த நபர் நினைக்கிறாரா, சலாசம் கேட்ட 3 கேள்வி 2 நடந்துருச்சு, முஸ்லீமா மாறிட்டாங்க, ரோம ஃபாரசி வெற்றி கொள்ளப்பட்டுச்சு, 3வது நடந்துருமோ அப்படின்னு நம்பி இஸ்லாம் ஆயிட்டாரு.
உமருடைய காலத்துல இஸ்லாம் ஆயிட்டாரு. அப்போ உமர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சலாசம் நபருக்கு இரண்டாவது கேள்வி கேட்டார், சொன்ன ஞாபகம் இருக்கா? மண்ணோட மகன்னா மக்கிய பிறகு திரும்ப அல்லாஹ் உயிர் கொடுப்பானான்னு அவர் கேட்கிறாரு. அப்ப சலாசம் சொல்றாங்க, ஆமா, மண்ணோட மக்கிய பிறகு உயிர் கொடுத்து எழுப்புவாங்க. அப்பனா அந்த நபர் சலாசம் சொல்றாங்க, அப்போ நான் உன் கையை பிடிச்சி நான் சொன்னது நடந்துச்சான்னு கேட்பேன் அப்படின்னு சலாசம் சொன்னாங்க இல்லையா? அதனாலதான் சொல்றேன், சலாசம் கையை பிடிச்ச ஒரு காலம் ஒரு நரகம் போக மாட்டார். உமர் சொல்றாங்க, சலாசம் கரம் பட்ட அந்த நபர் ஒரு காலம் நரகம் போக மாட்டாரு, எனவே அவருக்கு நான் கண்ணியம் செஞ்சேன்னு சொல்றாங்க. சலாஸ் சொன்ன அந்த வார்த்தைக்காக உமர் ஜனாதிபதி அமீர் உமர் அரசு எடுத்து எந்திரிச்சு வந்து அவருக்கு மரியாதை கொடுத்தான்னு சொன்னா எவ்வளவு பேர் அந்த மீளாது அதுக்குதான் மீளா வைக்க காரணமே அதுதான். எப்படியாவது சலாசம் கையை பிடிச்சி நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம், நோக்கம் அதுதான். அல்லது சுப்ஹானஹு தஆலா இந்த மீலாது சலாசம் புகழ்ந்து அதன் மூலியமாக அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.